சில்வர் கண்டிப்பாக $51 per ounceலேருந்து $35 இறங்கிடும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராம் 100 rupeesலேருந்து 206 ரூபாயா உயர்ந்திருக்கு. இந்த விலை உயர்வுக்கு பின்னாடி 2 காரணங்கள் கூறப்படுது. ஒரு நாளைக்கு 10 கோடி இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்ணால் அந்த 10 கோடிக்கும் அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு சவரன் தங்கம் கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. இதுக்கு மேல என்னால ஒரு சவரன் தங்கம்லாம் வாங்க முடியுமா மேம்? 50,000 விற்கும் போது மட்டும் கோல்டு வாங்கிட்டீங்களா நீங்க? மேம், சில்வரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் இதோட பிரைஸ் ஏறுமா மேம்? இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் சில்வருடைய தேவை அதிகரிச்சிருக்கிறதுனால 2026 சில்வரின் விலை ஒரு அவுன்ஸுக்கு $63லேருந்து $65 வரை எட்டும். மேம், இப்போ கோல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹால்மார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சில்வர்லயும் அந்த ஹால்மார்க்கிங் அப்படின்னு எதுவும் இருக்கா மேம்? மேம், இப்போ பிசிக்கல் சில்வரை விட சில்வர் ETF பிரைசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது எதனால மேம்? வெள்ளியின் விலை கடந்த 4 மாசத்துல ரெட்டிப்பாயிருக்கு. ஒரு கிராம் 100 rupeesலேருந்து 206 ரூபாயா உயர்ந்திருக்கு. இந்த விலை உயர்வுக்கு பின்னாடி 2 காரணங்கள் கூறப்படுது. முதல்ல கோல்டோட விலை ரொம்ப அதிகமாயிட்டதுனால அது அன்அஃபோர்டபுள் ஆகி நிறைய பேர் கோல்டு வாங்குறதை தவிர்த்து வெள்ளி வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஃபிசிக்கல் மெட்டலுக்கு மட்டும் இல்லை, சில்வர் ETFஸுக்குமே நிறைய டிமாண்ட் ஆயிருக்கு. செப்டம்பர் மாதம் மட்டுமே 5300 கோடி சில்வர் ETFs வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ETF அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இட் இஸ் 100% ஃபிசிக்கலி பேக்ட். சில்வர் ETF அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கோடி இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்ணால் அந்த 10 கோடிக்கும் அந்த ஃபண்ட் மேனேஜர் ஃபிசிக்கல் சில்வரை ப்ரொக்யூர் பண்ணியிருக்கணும். இதுதான் இதோட செயல்பாடு. ஒரே மாதத்தில் 5000 கோடிக்கு மேலே ஆர்டர் வந்தால் லண்டன் ஃபிசிக்கல் சில்வர் மார்க்கெட்லேயே ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீபாவளிக்கு ஸ்வீட்டு வாங்க கடைக்கு போகலாம், ஸ்வீட்டு கடையே வாங்கினா அவங்க மூட தானே செய்வாங்க. இந்த சப்ளை ஷார்ட்ஃபால் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஃபிசிக்கல் மெட்டல் ப்ரைஸை விட சில்வர் ETF 10% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால தான் இப்போ ரஷ் பண்ணி சில்வர் ETFs வாங்காதீங்க, கொஞ்சம் சப்ளை எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா சில்வர் ETF வாங்குங்கன்னு ஃபண்ட் மேனேஜர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. மேம், சில்வரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் இதோட பிரைஸ் ஏறுமா மேம்? வெள்ளி விலை இன்னும் ஏறுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஷின் இருக்கு. வெள்ளி இன்னும் ஏறும் அப்படிங்கிறதுக்கு 3 காரணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல US ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறாங்க, அதனால டாலர் டிப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. எப்பெல்லாம் டாலர் டிப்ரிஷியேட் ஆகுதோ அப்பெல்லாம் ப்ரிஷியஸ் மெட்டல்ஸான கோல்டு அண்ட் சில்வருடைய மதிப்பு உயரும், அதனால சில்வர் ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது, இண்டஸ்ட்ரியல் யூஸ். இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் சில்வருடைய தேவை அதிகரிச்சிருக்கிறதுனால சில்வரோட விலை உயரும். மூன்றாவது, கோல்டு இஸ் டு சில்வர் ரேஷியோ இப்போ 80:1 இருக்குது. யூஸ்வலாக 40:60:1 தான் இது இருக்கும். இதனாலேயும் சில்வர் விலை ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பேங்க் ஆஃப் அமெரிக்கா, கோல்ட்மன் சாக்ஸ் போன்ற US பேங்க்ஸ் 2026 சில்வரின் விலை ஒரு அவுன்ஸுக்கு $63லேருந்து $65 வரை எட்டும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே யூஎஸில் இருக்க சிட்டி பேங்க் சில்வர் ரீசெண்டாக ரொம்ப ஷார்ப் ரேலியை பார்த்ததுனால கண்டிப்பாக $51 per ounceலேருந்து $35 இறங்கிடும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சில்வர் வாங்குங்க, தேவைக்கு அதிகமாக வாங்கி தவிக்காதீங்க. மேம், இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹால்மார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சில்வர்லேயும் அந்த ஹால்மார்க்கிங் அப்படின்னு எதுவும் இருக்கா மேம்? வெள்ளி வாங்கும்போது அது ஜெனுவனா ஃபேக்கான்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் சில்வரில் ஹால்மார்க்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கம் வாங்கும்போது எப்படி ஹால்மார்க்கிங் இருக்கோ அதே மாதிரி சில்வர் ஹால்மார்க்கிங் இந்தியாவில் 1 செப்டம்பர் 2025 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. சில்வர் ஜுவல்லரி வாங்கும்போது 925 அப்படிங்கிற கிரேடை தேடி இருப்பீங்க. அதே மாதிரி பார் ஆர் காயின் வாங்கும்போது 999 பியூரிட்டியில் வாங்கியிருப்பீங்க. இந்த 2 கிரேட் இல்லாமல் மொத்தம் 7 கிரேட் ஆஃப் சில்வர் இருக்குது. நீங்கள் சில்வர் ஜுவல்லரி ஆர் காயின் எது வாங்கினாலுமே HUID அதாவது ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபையர் பொருத்தப்பட்டிருக்கும். இது ஒரு 6 digit ஆல்ஃபா நியூமரிக் கோட். BIS கேர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த 6 digit கோடை என்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் வாங்குற பொருள் ஜெனுவனா ஃபேக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். கோல்டோட பிரைஸ் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே வருது, இது இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்குமா? ஏற்கனவே தங்கம் வாங்கியிருக்கவங்க இன்னும் விலை ஏறாதா அப்படின்னு ஆர்வமாக இருப்பாங்க. இதுவே இனிமே தான் தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னு இருக்கவங்க கொஞ்சம் கரெக்ஷன் வராதா, அப்போ நான் கொஞ்சம் தங்கம் வாங்கிக்கலாமேன்னு ஏக்கமாக இருப்பாங்க. கோல்ட்மன் சாக்ஸ், JP மார்கன் போன்ற US பேங்க்ஸ் சில மாதங்களுக்கு முன்னாடி தங்கம் ஒரு அவுன்ஸுக்கு $4000 எட்டும், அதுவும் 2026 ஏறும் அப்படின்னு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் 8 அந்த லெவலெல்லாம் ப்ரீச் பண்ணி இன்னைக்கு ஒரு அவுன்ஸ் தங்கம் $4300 தொட்டிருக்கு. அதனால ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸாக 2026 ஒரு அவுன்ஸ் தங்கம் $5000 வரை தொடும் அப்படின்னு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதாவது இன்னிய விலையிலேருந்து இன்னும் 20% அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே யூஎஸில் இருக்க சிட்டி பேங்க் கோல்டு இந்த அளவுக்கு உயராது, டெஃபினட்டாக ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் குடும்பத்தில் இப்போ தேவையான அளவு தங்கம் மட்டும் வாங்குங்க. ஏன்னா அதிகமாக வாங்கிட்டு நாளைக்கு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆனால் அது உங்களை தான் பாதிக்க போகுது. மேம் இப்போ பார்த்தீங்கன்னா 1 சவரன் தங்கம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டிருச்சு. இதுக்கு மேலே என்னால் 1 சவரன் தங்கம்லாம் வாங்க முடியுமா மேம்? 50,000 விற்கும்போது மட்டும் கோல்டு வாங்கிட்டீங்களா நீங்கள்? இப்போ கோல்டு இவ்வளோ விலை ஆனதுனால இப்போ தினசரி போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸாக வாங்கணும்னா உங்களுக்கு அதர் சாய்ஸஸ் இருக்குது. அதாவது 18 கேரட் கோல்டு, 14 கேரட் கோல்டு, 9 கேரட் கோல்டு நிறைய வந்துருச்சு. ஸோ டெய்லி யூஸ்க்கோ இல்லை அக்கேஷனல் யூஸுக்கோ இந்த மாதிரி சீப்பர் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் 24 கேரட்டோ 22 கேரட்டோ தான் வாங்குவீங்க. அதை நீங்கள் உங்கள் யூஷுவல் மெத்தட்லேயே டிஜிட்டல் கோல்டாவோ இல்லை இடிஎஃபாவோ இல்லை கோல்டு சிட்டாவோ சேர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் எவர் யூ கேன் இன்வெஸ்ட். ஒரு 5,000 ரூபாய் மாதம் சேர்க்க முடியும்னாலும் அந்த ஸ்கீமில் சேர்ந்து நீங்கள் சேர்த்து வைங்க. ஓகே மேம், நன்றி, வணக்கம்.